ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஃபேஸில் நிறைய பேருக்கு பிளாக் மார்க்ஸ் மாதிரி மங்குன்ற சொல்லுவாங்க தமிழில். அது அதிக பேருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ அது எப்படி போக்குறதுன்னு நிறைய பேர் தெரியாமல் என்னென்ன ஆயிலோ என்னென்ன க்ரீமோ வாங்கி போட்டு யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலாம் போட்டு யூஸ் இல்லையா? கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற பதிவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு இந்த பதிவின் மூலிமா அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னன்றதை நம்ம பார்ப்போம். உங்கள் முகத்தில் மங்கு இருக்கா? ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஹாட் வாட்டரை எடுத்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு, கடையில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க ஜாதிக்கான்ட்டு, அந்த ஜாதிக்காயை வாங்கி எடுத்துகிட்டு வந்து நல்ல வெயிலில் காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு பேக்கெட்டில் கிடைக்கிறது வேஸ்ட்டுங்க. அதில் என்ன கெமிக்கல் கலந்துருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி ஃபைன் பவுடராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸில். அதுலேருந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு, அந்த பவுடரில் சிறிதளவு தேன், சிறிதளவு ஆலிவேரா ஜெல், அதாவது அதுவும் பேக்கெட்டில் வாங்காதீங்க, அந்த லோஷன் மாதிரி வரும், அதை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற வீட்டில் வளர்க்குற ஆலிவேரா எடுத்து நீங்கள் அதை நல்லா 7 தண்ணி கழுவிட்டு அதில் வலுவழுப்பு தன்மை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அலர்ஜி மாதிரி வரும், அதனால் நீங்கள் அந்த ஜெல்லை எடுத்து ஒரு 7 டைம் கழுவிட்டு மிக்சியில் போட்டு உரிச்சிட்டு, இதில் தேன், இந்த ஆலிவேரா பேஸ்ட்டு, இந்த ஜாதிக்காய் பவுடர், இதை விட பாலுங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே பேக்கெட் பால் கிடையாதுங்க, மறுபடியும் சொல்கிறேன், பசும்பால். அதை நீங்கள் சேர்த்து பச்சையாக காய்ச்சாத பால். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிட்டு நீங்கள் ஃபேஸில் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சர்க்கிள் ரவுண்டில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃபேஸில் அப்படியே சர்க்கிள் ரவுண்டில் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அது உள்ள செல்ஸ்லாம், இறந்த செல்லெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஒரு 1 ஹவராக நீங்கள் அதை வச்சிங்கன்னா நல்லா ஃபேஸில் இருக்க எல்லா டெட் செல்ஸும் அழிஞ்சு புதிய செல்ஸ் உருவாகுங்க. ஃபேஸும் நல்லா கிளிட்டராக இருக்கும். உங்கள் மூக்கு மேலே இருந்தாலும் சரி, கண்ணுக்கு கீழே இருந்தாலும் சரி, ஃபேஸில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நல்லா சூப்பராக ஒரு எஃபெக்டிவானதுங்க இது. கண்டிப்பாக இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை 1 ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் போட்டோ இல்லை கூலிங் வாட்டர்லேயோ வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க. இதை ஒரு 1 வீக் கண்டினியூவாக நீங்கள் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்ட்டு ரிசல்ட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.